பகுஜன் சமாஜ் கட்சி அகில இந்திய தேசிய கட்சி என்ற முறையில் மூணாவது பெரிய கட்சி என்ற முறையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அண்ணன் நாம்சாங் அவருடைய ஆசியுடன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். எங்களுடைய மத்திய தலைமை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அனுமதி அளித்தது. பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரும் கலந்து கொண்டார். அதாவது சட்டப்பிரகாரம் பார்த்தார்கள் என்றால் இந்திய அரசாங்க சட்டப்பிரகாரம் இந்த மறுசீரமைப்பு என்பதை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே 15 வாக்கெடுப்பு 15 சென்சஸ் நடந்திருக்கிறது இந்திய வரலாற்றில். இன்னும் விடுதலை அடைந்த பிறகு 7 சென்சஸ் தான் நடந்திருக்கிறது. அந்த 7 சென்சஸில் 2009ஆம் ஆண்டு 2011ஆம் வாக்கிலே எடுக்க வேண்டிய அந்த சென்சஸ் எடுக்கவில்லை. அதற்கு பதில் 2021ஆம் ஆண்டு என்று தள்ளி வைத்தார்கள். அந்த சென்சஸையும் எடுக்கவில்லை. ஆர்டிகல் 246 பிரகாரம் ஒரு சென்சஸை எடுக்கவில்லை என்றால் மக்கள் தொகை அடிப்படையிலேயே ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை அவர்கள் செய்ய முடியாது. ஏற்கனவே 2026 வரை தடுப்பு சட்டம் இருக்கின்றது. அதாவது மறுசீரமைப்பு இவர்கள் அமைக்க முடியாது என்று ஒரு தடுப்பு சட்டம் இருக்கின்றது. அதனால் அவர்களால் இந்த பிஜேபியுடைய ஆட்சி இருக்கும் வரையில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று வருவதற்கு வாய்ப்பே இல்லை.